So welcome friends, in our unit 12 example 4 பார்க்கலாம். So in diagram two circular flower beds have been shown on two sides of a square lawn ABCD of side 56 cm. Okay, so square lawn அப்படின்றது ABCD. Okay, so all sides வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும் ஸ்கொயருக்கு. ஸோ எல்லா சைடுமே உங்களுக்கு என்னது 56 cm. அவங்க என்ன சொல்றாங்கன்னா two circular flower beds இந்த AEB இந்த circular flower bed DFC ரெண்டு circular flower bed side of a square ல இருக்கு. Okay, so if the center of each circular flower bed is point of intersection of O of the diagonals of square lawn, if the center of each circular flower bed, okay, so இது ஒரு circular flower bed, இது ஒரு circular flower bed. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, circular flower bed. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, ஆனா அவங்க போடல. ஓகே, நான் வந்து அது அசம்ஷன் எடுத்துக்கணும். ஸோ இப்படி ஒரு பாயிண்ட் ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு சர்க்குலர் ஃப்ளவர் பெட். ஓகே, ஸோ இங்க மட்டும்தான் உங்களுக்கு என்னது ஏஇபி ஒரு ஃப்ளவர் பெட்டும் டிஎஃப்சி அப்படின்றது ஒரு ஃப்ளவர் பெட் இருக்கு. If the center of each circular flower bed is point of intersection of the diagonal. Okay, so இந்த diagonalsக்கு இது ரெண்டுத்துக்கும் மீட் பண்றது தான் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். எதுக்கு, இந்த டோட்டல் சர்க்கிள். இப்போ போட்டிருக்க பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அசம்ஷன் மாதிரி. ஸோ இதுதான் அந்த சர்க்கிள். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் இந்த டயகனல் ஓ அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஃபைண்ட் தி சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் தி லான் அண்ட் ஃப்ளவர் பெட். ஓகே, இது நம்ம அசம்ஷன் தான் எடுத்துக்கணும். இது எதுவும் கிடையாது. எதுக்காக இப்படி எடுத்துக்கிறோம்னா கொடுத்துருக்கிறது வந்து சர்க்குலர் ஃப்ளவர் பெட் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று சர்க்குலர் ஃப்ளவர் பெட் டோட்டலாக ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது சம் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் லான் அண்ட் ஃப்ளவர் பெட். சம் ஆஃப் ஏரியா ஆஃப் லானும் அண்ட் ஃப்ளவர் பெட் ரெண்டும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லான் எடுத்துக்கலாம். ஸோ லான்ன்றது என்னது, இந்த ஏபிசிடி இதுதான் உங்களுக்கு லான். ஓகே, ஸோ இந்த லான் இப்போ எந்த ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. முதல்ல நம்ம ஏரியா ஆஃப் லான் எடுத்துடலாம். ஏரியா ஆஃப் லான், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் லான் அப்படின்னு போட்டுடலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் லான் அது என்னது உங்களுக்கு ஏபிசிடி, இது ஒரு பார்ட். ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஏரியா ஆஃப் எ லான் அண்ட் ஃப்ளவர் பெட் கேட்டிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் லான் நம்ம எடுத்தாச்சு ஏபிசிடி. அடுத்து ஏரியா ஆஃப் எ ஃப்ளவர் பெட். என்னென்ன ஃப்ளவர் பெட்டு, ஒன்று ஏபிஇ ஒரு ஃப்ளவர் பெட்டு, இன்னொன்று டிஎஃப்சி அப்படின்றது ஒரு ஃப்ளவர் பெட். ஓகே, ஸோ இந்த ஏபிஇ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபின்றது என்னது உங்களுக்கு ஒரு சார்ட். இந்த ஏபின்றது இந்த மேலே இருக்கிறது ஏஇபின்றது ஒரு ஆர்க். ஒரு சார்ட்டும் ஒரு ஆர்க்கும் வருது. ஒரு சார்ட்டும் ஒரு ஆர்க்கும் வந்து அது நேம் நம்ம என்ன சொல்லுவோம், செக்மெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கீழே உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. ஒரு சர்க்கிளில் நம்ம இது மாதிரி சென்ட்ரல் லைன் தவிர மற்ற வேற எங்கேயாவது ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு என்னது சார்ட். அதே மாதிரி இந்த டிஎஃப்சின்றது ஆர்க். ஸோ ஒரு சார்ட்டும் ஒரு ஆர்க்கும் வந்தால் அது பேர் என்னது உங்களுக்கு செக்மெண்ட். அப்போ டோட்டலாக இதில் இந்த ஃப்ளவர் பெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செக்மெண்ட். என்னென்ன செக்மெண்ட்டு, ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஏஇபி, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் செக்மெண்ட் டிஎஃப்சி. ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னது ஏஇபி. ஸோ நெக்ஸ்ட் பிளஸ் இன்னொரு செக்மெண்ட் இருக்கு ஏரியா ஆஃப் செக்மெண்ட், இது என்ன செக்மெண்ட் டிஎஃப்சி. ஓகே, ஆனால் இந்த ஏரியா பை செக்மெண்ட் ஏஇபியும் டிஎஃப்சியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறதும் இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதும் செக்மெண்ட்டோட வேல்யூ சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு உங்களுக்கு ரேடியஸ் சேம் தான். இதில் நீங்கள் என்ன தான் பண்ணணும், இந்த செக்டர்லேருந்து ட்ரையாங்கிள் தான் மைனஸ் பண்ணணும். அது நெக்ஸ்ட் நான் எப்படின்னு சொல்கிறேன். அதனால் இப்போ ஏஇபி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சிமிலராக தான் உங்களுக்கு என்னது டிஎஃப்சி வேல்யூ ரெண்டு சேமாக தான் வரும். ஸோ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா சிமிலர்லின்னு போட்டு டிஎஃப்சி எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இது 1 by 1 இந்த பார்ட் நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சணும். இந்த டோட்டலாக இப்போ கேட்டிருக்கிறதா நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் லான் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் லான் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னது உங்களுக்கு சைடு இன்டூ சைடு. ஸோ சைடு இன்டூ சைட்னா இங்கே உங்களுக்கு என்ன சைடு வேல்யூ 56, அதே மாதிரி இங்கே எல்லாமே 56 தான். ஸோ 56 இன்டூ 56 இது அப்படியே வச்சுக்கலாம். இது ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஏரியா ஆஃப் ஏ செக்மெண்ட் ஏஇபி வாங்க. ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஏஇபி. ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஏ செக்மெண்ட் ஏஇபி அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஏரியா ஆஃப் ஏ செக்டர் எடுத்துக்கிறோம். எது ஏரியா ஆஃப் செக்டர் ஓஏஇபி. இது செக்டர் இருக்குங்களா, ரெண்டு ரேடியை மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஆர்க்.
OAன்றது OBன்றது ஒரு ரேடியை, AEBன்றது ஆர்க். ஸோ எது உங்களுக்கு செக்டர்? OAEB அப்படின்றது ஒரு செக்டர். அந்த செக்டர்லேருந்து என்ன மைனஸ் பண்ணுறோம்? இந்த ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணுறோம். OAB அப்படின்ற ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஷேடட் ரீஜன் கிடைக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? OAEBன்றது ஒரு செக்டர். அந்த செக்டர்லேருந்து இந்த ட்ரையாங்கிள் பார்ட் OABன்ற ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிட்டு அந்த ஷேடட் ரீஜன் கிடைக்கும். அது எடுத்துக்கோங்க. ஸோ ஏரியா ஆஃப் செக்டர் OAEB minus area of triangle எது? OAB. area of triangle OAB. Okay, so இப்போ area of sector ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், theta by 360 into pi r square. ஓகே, ஆனால் இந்த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிளில் நீங்கள் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட் ஹைட் அந்த ஃபார்முலா எடுக்காதீங்க. அதை விட்டுட்டு டேரெக்டாகவே நான் ஒரு ஃபார்முலா ஒன்று சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னென்னா அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் OAB அப்படின்னு தான் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டோட்டல் ஸ்கொயர்லேருந்து ஒரு 1/4 பார்ட்டு தான். மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து என்னது? இந்த 1/4 ஆஃப் த பார்ட்டு தான் இந்த ஸ்கொயரில். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் நம்ம எப்படி எழுதலாம்னா 1/4 into area of a square அப்படின்னு எழுதலாங்களா? 1/4 into area of a square எழுதிருக்கேன். ஏன்னா வந்து டோட்டலாக ஒரு ஸ்கொயரில் பிரியாது போகும்போது உங்களுக்கு 4 ட்ரையாங்கிளாக பிரியுது. 1 2 3 4 4 ட்ரையாங்கிளாக பிரியுது. இந்த நம்மளுக்கு ஏற்கனவே ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ இங்கே நமக்கு தெரியும். அதனால் நம்ம 1/4 ஏன்னா இந்த டோட்டல் இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் 1 டிவைடட் பை மொத்தம் எத்தனை பார்ட்டு? 4 பார்ட். ஸோ 1 டிவைடட் பை 4 இன்டூ இது என்னது உங்களுக்கு? ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர், டோட்டல் ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த டோட்டல் ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயரில் ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். அதனால தான் 1/4 into area of a square போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க. இப்போ ஏரியா ஆஃப் செக்டர்ன்றது theta by 360 into pi r square, ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்ன்றது 1/4 into ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஏ செக்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஏரியா ஆஃப் ஏ செக்டர் ஈக்குவல் டு theta by 360. செக்டர் உங்களுக்கு என்ன வந்துடும்? ட்ரையாங்கிள் வந்து இது ரைட் ஆங்கிள் டிகிரி, அதனால் பண்ணாது 90/360 into பையோட வேல்யூ 22/7 into ரேடியஸ் OAOB ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ OAOB ரேடியஸ் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. இப்போ இந்த OAவும் OBயும் ரேடியஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் OA ஈக்குவல் டு OB ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஏன்னா இந்த சைடும் நமக்கு OA தெரியாது, அதே மாதிரி OBயும் தெரியாது. ஸோ OAவும் OBயும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது மேலே இந்த AB இருக்கிற சைடு வந்து நமக்கு என்ன தெரியும்? 56ன்னு தெரியும். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ OAB. ஓகே, ஸோ இது 56, இது எக்ஸு, இது எக்ஸ். இந்த பார்ட் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஹைபாட்னியூஸ் சைடு ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரிமைனிங் 2 சைட் ஸ்கொயர். அப்போ AB ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர். ஓகே, ஸோ AB ஸ்கொயர் என்ன வந்துடும்? 56 ஸ்கொயர் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருச்சு உங்களுக்கு? 56 ஸ்கொயர் வந்துருச்சு. ஆனால் நமக்கு தேவையானது வெறும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ மட்டும்தான். தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 56 இன்ட்டு 56 இன்ட்டு 56 ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துருக்கும். புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 56 இன்ட்டு 56 டிவைடட் பை இந்த ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 கீழே வந்தால் டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த OAவும் OBயும் சைடு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 56 இன்ட்டு 56 டிவைடட் பை 2. இப்போ நம்மளுக்கு இங்கே 90/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்? R ஸ்கொயர்னு வரும். ஸோ R ஸ்கொயர்னு எடுக்கும்போது நம்மளுக்கு என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ OA எக்ஸு இன்ட்டு எக்ஸ். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு என்னது? ரேடியஸ். இந்த பார்ட்டில் வந்து ரேடியஸ் வந்து என்னது உங்களுக்கு? OAOB ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ இது மல்டிப்ளிகேஷன், இது எக்ஸ், அகெயின் மல்டிப்ளிகேஷன், இது எக்ஸ். இப்போ கவனிங்க,
ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1/4. ஸோ 1/4 into 22/7 into x square. Okay, so 1/4 into 22/7 into x square ஓட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு தெரியும் 56 into 56 divided by 2. 56 into 56 divided by 2. Okay, so first area of a sector value மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை simplify பண்ணிட்டு அடுத்து இருக்கிறது போடலாம். Okay, so இந்த கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2 28. Okay, so அதே மாதிரி இங்க 1 7s are 7 4 7s are 28. so இந்த 4 4 கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது உங்களுக்கு என்னதான் வெறும் 22 into 56. இதுதான் உங்களுக்கு என்னது செக்டர். Okay, so 1/4 into 22 into 56. Okay, so மற்றதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. நம்ம இங்கே 7 கேன்சல் பண்ணிட்டோம், இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் செக்டர். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ 1/4 கிடையாது, கேன்சல் பண்ணிட்டோம் 1/4. ஸோ வெறும் உங்களுக்கு 22 into 56 மட்டும்தான் ஏரியா ஆஃப் செக்டர். 4 இங்கே கேன்சல் பண்ணிட்டோம், அதே மாதிரி 2 டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டோம், வெறும் 22 into 56 இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதிலிருந்து ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணோம். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்ன்றது டோட்டல் இந்த 4 சைட்ஸ் இருக்குது 1 2 3 4. ஸோ அந்த 4 சைட்ஸில் நம்ம ஒரு எடுக்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 1/4 இன்ட்டு டோட்டல் எதில் ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயரில். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயரில் 1/4. ஓகே, ஸோ 1/4 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும் 56 into 56. ஏன்னா ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் சைடு இன்ட்டு சைடு. ஸோ 56 into 56. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4s are 4, 5ல் 4 போச்சுன்னா 1 14. ஸோ 14 into 56 வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஏரியா ஆஃப் ஏ செக்டரும் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிளும் மைனஸ் பண்ணுறது தான் இந்த ஏரியா ஆஃப் ஏ செக்மெண்ட். ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட் AEB equal to first area of a sector oda value 22 into 56 minus என்னது உங்களுக்கு 14 into 56. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது 56 இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. ஸோ ரிமைனிங் 22 minus 14. ஓகே, ஸோ 56 இதுலேயும் காமனாக எடுத்தோம், இதுலேயும் காமனாக எடுத்தோம், ரிமைனிங் 22 minus 14. ஸோ 56 into 8. ஸோ 56 into 8 மல்டிப்ளை பண்ணுங்கள் 48, 5 8s are 40, 448. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது 448 centimeter square. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் ஏ செக்மெண்ட் AEB equal to 448 centimeter square. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அதே மாதிரி இப்போ நான் இப்போ AEB ஏரியா ஆஃப் ஏ செக்மெண்ட் மட்டும் சொன்னேன். இப்போ AEB மாதிரி தான் சிமிலர்லி உங்களுக்கு என்னது DFC. அப்போ சிமிலர்லின்னு போட்டு similarly இப்போ ஏரியா ஆஃப் செக்மெண்ட் AEB கண்டுபிடிச்ச மாதிரி similarly ஏரியா ஆஃப் செக்மெண்ட் DFC equal to ஏரியா ஆஃப் செக்மெண்ட் DFC அதுவும் ஈக்குவல் டு எவ்வளோ தான் உங்களுக்கு 448 centimeter square. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் ஏரியா equal to first area of a square. Area of a square என்னது side into side. So 56 into 56 plus next area of a segment AEB. Area of segment AEB ஓட value 448
So next area by segment DFC in the part area of segment DFC அது உங்களுக்கு என்னதான் 448. Okay, so இப்போ இந்த மூணையும் ஆட் பண்றதா நம்ம ஆன்சர். ஸ்டார்டிங்ல இந்த ஸ்டெப் எழுதிருப்பேன். டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் இது. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஏஇபி. ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஏஇபியோட வேல்யூ. ஏரியா ஆஃப் செக்மெண்ட் டிசிஎஃப். ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஏஇபியும் டிசிஎஃப் சிமிலர் தான். ஸோ டிசிஎஃப் எவ்வளோதான் உங்களுக்கு 448. ஸோ ஃபர்ஸ்ட் 56 into 56 ஸ்கொயர் பண்ணும். 56 into 56 போனீங்கன்னா உங்களுக்கு 3136 ப்ளஸ் 448 ப்ளஸ் 448 இது மூணு ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஆன்சர். Okay, so 16 plus 6 22, 8 10 13, so 8 9 10, so 4032. Okay, so total area equal to 4032 centimeters square. Okay, thank you.